Hello everyone, Vanakkam and welcome to Premi Style. Good morning, good afternoon, good evening to the world from the campground. So this is crispy, a little bit cold Michigan morning, and we are just waking up. It's about 8:30 in the morning, and my daughter, என் பொண்ணு எனக்கு தலசி விடுறேன்னா, ஸோ போயிட்டு ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு வந்து உக்காந்தேன். அவளும் ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இது ஜடை போட்டு விட்டுட்ருக்கா. அதுதான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. லைஃப் இஸ் அ ஃபுல் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதுதான் போல இருக்குது. நம்ம பிள்ளைக்கு ஜடை போட்டு நம்ம பிள்ளை இப்போ நமக்கு ஜடை போடுற அளவுக்கு வந்துடுச்சு பாப்பா. ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங் அபவுட் லைஃப் இஸ் அ ஃபுல் சர்க்கிள். வாழ்க்கைன்றது சக்கரன்றது இதுதான். எல்லா விஷயத்துலையுமே ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ எனிவே அது அப்படியே எனக்கு ஒரே ஞாபகம். பட் ஐ என்ஜாய்டு ஹர் டூயிங் மை braid. So yeah, that was the morning and I just cherished it and I loved it. And the way she was combing my hair, அதெல்லாம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது. அதை பார்க்கும்போது எனக்கு வேகமாக பேசக்கூட தோணலை. ஈவன் லுக்கிங் அட் திஸ் வீடியோ, இப்போ வாய்ஸ் ஓவர் பண்ணும்போது கூட அதை அப்படியே நான் ரொம்ப ரசித்து பார்த்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து பிள்ளைங்க இவ்வளோ பெரிய பிள்ளைங்களான வாட்டி உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது மெமரிஸ் நீங்கள் செரிஷ் பண்ணிங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம வந்து பாப்பா வந்து அந்த ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் கவிழ்றது, அப்புறம் அந்த இது என்னது ஃபஸ்ட்டு அடி எடுத்து வைக்கிறது, அந்த முதல் வார்த்தைகள், இதெல்லாம் வந்து இதே மாதிரி நம்ம செரிஷ் பண்ணியிருப்போம். ஸோ இது உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அப்புறமா வந்துட்டு பிள்ளைங்க வந்து எல்லாம் ப்ரெக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டாங்க. எனக்கு தலையெல்லாம் போட்டுட்டு இன்றைக்கி வந்து பேன் கேக்ஸ், அப்புறம் எக்ஸ் வேணுன்றவங்களுக்கு எக்ஸு அதுதான் போட்டு கொடுத்தேன். அப்புறம் அன்றைக்கி வந்து ரிவர் இதுக்கு கனூயிங் போனோம். இன்றைக்கி வந்து கனூயிங் நான் போகலைங்க. ஏன்னா நேற்று தான் கனூயிங் போனோம். அதனால் என் பசங்க மட்டும் அவனுங்க போகணும் நானுங்க. அதனால் அவனுங்களுக்கு மட்டும் ஒரு கனூவை ரெண்ட் பண்ணி கொடுத்துட்டு, கனூ வந்து உங்களுக்கு $55 ஃபார் லைக் 2.5 or 3 hours. ஸோ அது பசங்களுக்கு ரெண்ட் பண்ணி கொடுத்துட்டு நான் இருந்துட்டேன். ஏன்னா நாங்கள் ப்ரீவியஸ் டே தான் போனோம், பாப்பா எல்லோரும் போனோம். அதனால் நான் மட்டும் மேலே இருந்தேன். சரி ஒரு பிக்சராவது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நேற்று வந்து ஹோல் ஃபேமிலி, அப்படி ஃபுல் ஃபேமிலியும் போயிருந்தோம். இன்றைக்கி வந்து பாதி பேர் தான். இன்றைக்கி சும்மா இன்ட்ரெஸ்டடாக இருந்தவங்க திரும்ப நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னோடய மூத்த பையன் வந்து தம்பியும் அவனும் 2 பேரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். ஸோ அதுதான் அது. இது எல்லாமே கசின்ஸு, கூட இருக்கிறது எல்லாம் கசின்ஸ் தான். ஸோ இன்றைக்கி வந்து அவங்க பசங்க 2 பேரும் ஒரு சில கசின்ஸோடு சேர்ந்து மிஸ்கிகன் ரிவரில் கனூயிங் போயிட்டுருக்கானுங்க. இந்த கேம்பிங்னால் என் பிள்ளைங்களுக்கு அவ்வளோ இஷ்டம். எல்லாருக்குமே, ஹோல் ஃபேமிலியிலையுமே எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப இஷ்டம். ஸோ நான் இந்த பக்கம் ஒரு டெக்கு மாதிரி இருக்கேன். அங்கேருந்து வந்துட்டு அவங்க வர்றது அப்படியே, அதாவது அந்த செல்ஃபி மோடில் வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இட் வாஸ் நைஸ். பிள்ளைங்க எங்கே அங்கே அந்த இதில் வராங்க பாருங்கள். ஸோ எவ்ரி இயர் எங்களுக்கு வந்து இந்த ஒரு 10 days இப்படி மொத்த குடும்பத்தோடு போகும். ஸோ அதுதான் இப்போ அதனால தான் என்னால் வீடியோவும் ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்குங்க. வீடியோ போடவும் என்னால் ஒரு ரெகுலராக போடவும் முடியல. கொஞ்ச நாள் ரெகுலராக போடுறேன், அப்புறம் என்னால் முடிய மாட்டேங்குது. ஸோ அப்படியே இருந்தாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஐ ரியலி அப்ரிஷியேட் ஆல் ஆஃப் யூ. Yeah, I did. ஸோ அவ்வளோதாங்க. அதை முடிச்சுட்டு நான் அப்படியே வந்து இப்போ கார் எடுத்துகிட்டு கிளம்ப போகிறேன் கேம்ப் கிரவுண்டுக்கு. ஏன்னா அவங்களெல்லாம் கசின்ஸ் கூப்பிட்டு வந்துடுவாங்க. பசங்க எல்லாம் ஒன்றா தானே இருக்காங்க, எல்லாம் வந்துடுவாங்க. ஸோ நான் இப்போ கேம்ப் கிரவுண்டில் போய் டின்னர் பண்ண போகிறேன். இது சும்மா சின்ன வீடியோ தான். முன்னால் போன வெக்கேஷன் கொஞ்சம் இதெல்லாம் ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது. பட் அது இன்னைக்கு என்னவோ எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இமோஷ்னல் ஆகிடுச்சு. பாப்பா எனக்கு தலையெல்லாம் சீவி விட்டாளா, அதனால் எனக்கு வந்து ஒரு மாதிரி என்னடா அது, நம்ம குழந்தைக்கு நம்ம சேர்ந்து நம்ம பிள்ளைங்க நம்ம தலையை வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் அவள் ரொம்ப ரசித்து என்கிட்ட பேசிக்கிட்டே பண்ணாலா, எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப இதாகிடுச்சு. அதனால அதை குயிக்காக அந்த இமோஷன்ஸை வந்து அப்படியே அப்போவே ஷேர் பண்ணாதான் நல்லாயிருக்கும். அதனால நான் வந்து அப்படியே உடனே ஷேர் பண்ணுறேன். இல்லைன்னா இன்றைக்கும் நான் இந்த வீடியோ போடுற மாதிரி இல்லை. ஆக்சுவலாக இப்போ இவங்களெல்லாம் விட்டுட்டு நான் இங்கே வந்து பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம்
நான் இருக்கேன் அப்படின்றத உங்களுக்கெல்லாம் ஒரு ரிமைண்ட் பண்ணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ, வேற எதுவும் இல்லை. ஏன்னா நான் ஒன்ஸ் இன் 3 days வீடியோ அப்லோட் பண்ணலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் எனக்கு முடியவே மாட்டேங்குது. இந்த மாதிரி எனக்கு பயங்கர பிஸியாகிடுது, பிள்ளைங்களோட இல்லை ஃபேமிலி, மற்றபடி எங்களோட இது அப்படின்னு. சம்மர் வேற, பயங்கர வெக்கேஷன் வேற, நாங்கள் போயிட்டே இருக்கோம். நிறைய வீடியோஸ் இருக்கு, நான் எல்லாம் ஷேர் பண்ணுறேன். இப்போ உங்கள் பிள்ளைங்களோட மூமெண்ட்ஸும் இப்படி இருந்திருக்கும், அதெல்லாம் அப்படியே ரசிங்க. எனக்கு அப்படியே ரொம்ப இதாக இருந்துச்சு இன்னைக்கு. ஸோ அதை குயிக்காக சொல்லணுன்னு தான். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம என்னென்னவோ பண்ணலாம், பெரிய பெரிய இதெல்லாம் பண்ணலாம். பட் இந்த சிம்பிள் திங்ஸ், யூனோ த வெரி ஸ்மாலஸ்ட் திங்ஸ், தோஸ் திங்ஸ் மேட்டர். எனக்கு அப்படி தான். ஸோ அதுதான், வேற எதுவும் இல்லை. ஓகேங்க, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ and I will see you all in the next video. Until then, you all take care and shine bright. Bye. Thank you.